வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சேலத்துக்கு அப்புறம் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறச்சே என் டீம் வந்து திரும்பி மெட்ராஸ்லேயே பண்ணலாம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வர முடியலன்னு சொன்னாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது. யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நாங்கள் சேலத்தில் இருக்கோம். சேலத்துலேருந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறோம், பேசுகிறோம். உங்கள் கேள்விக்கு பதில் சேலத்துலேன்னு சொல்கிறோம். தட்டு வடையெல்லாம் சாப்பிட்டாரு நம்ம விஷ்ணு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஸோ ஒரே குசி விஷ்ணுவுக்கு சொந்த ஊர் பக்கம் வந்தோடனே மூஞ்சியெல்லாம் பளபளன்னு இருக்கு பாருங்க. விஷ்ணு கேள்வியை கேளுங்க. ஓகே சார், நிறைய கேள்விகள் இருக்குது சார். நேற்று விட்ட கேள்விகளில் மீதம் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டுறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து செபி அந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எங்களை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபிசிக்கலாக வந்து ஏதோ கோல்டு கொடுத்து கையில் இப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படியெல்லாம் அது கிடையாது. அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்காதீங்க. அது ஸ்டாக்கு கிடையாது, அது டெரிவேட்டிவ் கிடையாது. நீங்கள் அதில் போய் ஏதாவது மாட்டிட்டீங்கன்னா இன்வெஸ்டர் மெக்கானிசமில் கூட எங்களால் எடுத்து ஹெல்ப் கூட பண்ண முடியாது. எங்கள்கிட்ட எதுக்குமே வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கமெண்ட்டில் நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப நாள் நீங்கள் ரைட் ஃப்ரம் டே ஒன் அதான் சொல்கிறீங்க. ஒரு கம்பெனிகிட்ட போய் உன் காசை கொடுக்குறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் 3 பேர் தான் ஒன்று இருக்கணும். ஐஆர்டிஏ சர்டிஃபிகேட், அது இன்சூரன்ஸ் பேசினா. இன்சூரன்ஸ் இல்லையா, ஆர்பிஐ சர்டிஃபிகேட், டெபாசிட்டு, வட்டி, கடன் நம்ம எதாவது பேசினா ஆர்பிஐ. இன்வெஸ்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டு, ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, ஈல்டுன்னு ஏதாவது ஃபிசிக்கல் பேப்பர் ஃபார்மில் கோல்டுன்னா செபி. இந்த 3 முத்திரையும் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க. நீங்கள் மங்காத்தா ஆடிட்டு இன்னொருத்தனை பார்த்து மங்காத்தா ஏன் ஆடினேன், இப்போ நான் மங்காத்தா ஆட்டேன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்காதீங்க. ஓகே சார். ஆனால் நிறைய பேர் இன்னுமே வந்து நீங்கள் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் கீழே வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா, அந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா, அது சேஃபா ஒன்றுப்பா. இந்த கோல்டு மணி, கோத்தக்கு, எஸ்பிஐ இது மாதிரி ஒன்று 4-5 அவன் வச்சுருக்கிறோம். இது 6 7 செபியில் இருக்குது. அதை வாங்கு. இல்லையா கோல்டு காயினாக வாங்கு. இல்லையா நகையாக வாங்கி வை. ஓகே சார். ஓகே. ஸோ கோல்டு இந்த நகைச்சிட்டு போடுறதும் உங்கள் ரிஸ்கில் தான் போடுறீங்க. 100% அது நகைச்சிட்டு யார் கண்ட்ரோலையும் கிடையாது. நம்ம எப்படி வீட்டில் பக்கத்து வீடெலாம் சேர்ந்து ஒரு சீட்டு போடுவோமோ அந்த மாதிரி காலி ஆகிடுச்சுன்னா காலி தான். ஓகே சார். சார் அடுத்தது வந்து நிறைய பேர் இந்த ஸ்கேமில் மாட்டுறாங்க சார். அதை பற்றி எங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்து ஷேர் வாங்க சொன்னாங்க. என்ன, நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் இருந்தது. நான் ஒரு 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சம்னு இப்போ 2 கோடி ரூபா வரைக்கும் போட்டிருக்கேன். நல்லா தான் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அந்த கம்பெனி போட சொன்னாங்க, நான் போட்டேன். ஆனால் இப்போ அந்த பணத்தை நான் எடுக்கணும் அப்படின்னா 25 lakhs எனக்கு பணம் கட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க பாஸ். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், கம்பெனி எங்கே இருக்குது, கம்பெனியை பார்த்துட்டு பணத்தை போடுங்கன்னு நான் எவ்வளவோ வாட்டி சொல்லியிருக்கிறேன். கம்பெனி எங்கே இருக்குது, அதோட அட்ரஸ் எங்கே, அங்கே யார் இருக்காங்க, அந்த கம்பெனியை போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு நம்ம பணம், நம்ம மிடில் கிளாஸ் நிஜமாகவே அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுறது பெட்டர். உங்கள் பணம். ஓகே சார். இப்படி நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு 2 கோடி ரூபா பணம் உள்ளே மாட்டிக்கிட்டோம். இது என்ன ஹனி ட்ராப்? இப்படின்ட்டீங்க. அவ்வளோதான், ஹனி ட்ராப் சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பேங்க்கோட அப்படியே வெப்சைட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அழகான ஏஐ வாய்ஸில் ஒரு யங் கேர்ள் உங்கள்கிட்ட பேசி நீங்கள் பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அவனே ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணி ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணி சீக்ரெட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பணத்தை எடுக்கிறேன்னும் போது முடியாதுங்கும். 25 லட்ச ரூபா போட்டேன்னா அதுவும் போச்சு. அதுதான் சார். ஒருத்தர் வந்து நான் 25 லட்ச ரூபா கட்டிட்டு அந்த பணத்தை வாங்கிக்குவான்னு வேற கேட்டார். அதுவும் போயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது மாதிரி மாட்டியிருக்காங்க. பேசாமல் சைபர் செக்யூரிட்டிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு தேவுடா சொல்லுங்கள். பாவம் சார். ஓகே. பாவம்னு இல்லை பஸ். நான் உங்களுக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக சேனல் நடத்துகிறேன். செபியை பார்க்காம, செபி முத்திரையை பார்க்காம, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்க்காம பண்ணாதீங்க. ஆன்லைன்லேயே பண்ணுறீங்கன்னா செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இவன் கொடுக்கறத செபியோட வெப்சைட்டில் போய்
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சேமாக இருக்கா அப்படின்னு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்லாம் அதில் இருக்கும், ரெண்டும் டேலி ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். பெட்டர் ஃபிசிக்கலாக எங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னு போய் பார்த்துடுறது பெட்டர். ரைட் சார். ஒரு செபி புரோக்கர் ஆஃபீஸில் செபி சர்டிஃபிகேட்டை பெருசாக மாட்டியிருக்கணும், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஓகே சார், ஃபைன். சார் இன்னொருத்தர் அருண் ப்ளே 100 அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி சார். இப்போது நான் கோல் பீஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அதுக்கு டேக்ஸ் கட்ட வேணுமேடா, ஏன்டா கொடுத்த அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமாம். அதுக்கு என்ன கேட்குறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 365 டேஸ் 364th டே அதை கொடுத்துட்டு திருப்பியும் நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அன்னையிலிருந்து 1 மந்த் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது அவ்வளோதான். நீங்கள் வந்து 364 டேஸுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், 366th டே கொடுத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து சார் நெஸ்லே வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லையே சார், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் என்ன ஸ்ப்ளிட்டுக்காக கன்சிடர் பண்ணாதன்னு எவ்வளோ வாட்டி சொன்னேன். நீங்களாக புத்திசாலியாக ஒன்று பண்ணிவிட்டு குத்துறதே குடையிறதே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு அதுதானே சார் பழக்கம். அதுதான் கன்சிடர் பண்ணாதீங்க, யூஎஸில் வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். சாஸ்வத்தோட சப்ஸ்டாக்கில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் போட்டிருக்கேன். ஓகே சார். சார் அடுத்தது செல்வாஸ்கி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்கிட்ட 311 கர்நாடகா பேங்க் ஷேர் இருக்குது, 600 சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் இருக்குது. கர்நாடகா பேங்க் ஷேர் 8% கீழே விழுந்திருக்கு, அதில் நான் கொஞ்சம் லாஸில் இருக்கேன். பட் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வந்து 50% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ணாத, அதே பார்த்துட்டு டிவிடெண்ட்டை மட்டும் வாங்கி சாப்பிடு, 5 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனு தராது. ப்ராஃபிட் வந்து 50%ல் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நான் கர்நாடகா பேங்க்கில் அது மாதிரி போட்டுக்குவேன். ஏதாவது பண்ணுறது தான். கை சும்மா இருக்காது, கையை கட்டி போட்டு பேசாமல் இரு, 5 வருஷம் ஸ்க்ரீனை மூடு. ஓகே சார். சார் இதுதான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுங்கிறது. எங்கேயோ இருக்கிற சூன்யத்தை சொந்தமாக செலவு பண்ணி உன் வீட்டு வாசலில் வச்சுக்கிறதுங்கிறது இதுதான். ஓகே சார். சார் கோல்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்கள் சார், ஷேக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஷேக்கு சார், உங்களுக்கு அவசரமாக கோல்டு ஒன்றா வாங்கிக்கோங்க, இல்லாட்டா மெதுவாக வாங்கிட்டே போகும். பட் இது பையிங் டைம் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். எப்போதுமே பையிங் டைம் தான். அது வைர ஊசி ஆகாதா சார்? வாண்டானா வாங்காத. இல்லை சார், வைர ஊசிக்கு சொல்கிறேன். அது வைர ஊசி ஆகாது. நோட் அடிக்கிற வரைக்கும் உலகத்தில் போட்டி போட்டு நோட் அடிக்கிறீங்க, தங்கம்லாம் ஃபாஸ்ட்டாக உற்பத்தி பண்ண முடியல, என்ன பண்ண முடியும்? ஓகே சார். அடுத்தது வந்து பந்தன் பேங்க் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? அதை கன்சிடர் பண்ணலாமா லாங் டேர்முக்குன்னு கேட்டிருக்காங்க. ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டர், ஆனால் நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாரு. அவரும் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் சம்மந்தப்பட்டவர். இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே சார். அடுத்தது கிஷோருங்கிறவர் கேட்டிருக்காரு, அவர் ஒரு 3-4 ஷேர்ஸ் கேட்டிருக்காரு, அதில் பெல்லெல்லாம் இருக்குது, அது வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்க, அது கவர்மெண்ட் கம்பெனிங்கிறனால. நான் இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளோவில் கேட்டுறேன். டாடா பவர், அதாவது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா? வேணாம் சார், வேணாமா? கையில் வச்சுருந்தாலும் கையில் வச்சுருந்தா பூட்டி வச்சிடலாம், ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆமாம். ஐஆர்எஃப்சிங்கிறது ஃபைனான்ஸ் கம்பெனி, ஐஆர்சிடிசிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனி. 19 ரூபாயில் இருந்தது, இப்போ என்ன ரேட்டில் இருக்குது? இப்போ 130 140 டிவிடெண்ட் கொடுக்குறான் சார். நீங்கள் அன்றைக்கே தெளிவாக சொன்னீங்க, இது டிவிடெண்ட் கொடுப்பான், அதை மட்டும் கம்முன்னு வாங்கி போட்டுக்கோங்க. டிவிடெண்ட் 2 ரூபா கொடுப்பான், சம்திங் ஏதோ ஒன்று. அது ஆமாம், டிவிடெண்ட்டை வாங்கிட்டு கம்முன்னு போட்டுனாங்க. உங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா ப்ராஃபிட் இதுக்கு மேலே பெருசாக வராது, 130 ரூபாய்க்கு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு வேறு வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சார் ப்ராஃபிட் வேணும்? 25 ரூபாய்க்கு ஐபிஓ போட்டான், 19 ரூபாய்க்கு போச்சு, டக்கு 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 டக்குன்னு உள்ளே பூந்துட்டோம். உள்ளே பூந்து இப்போ அது 190 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 140 150 ரூபாயில் இருக்குது. இட் இஸ் ஆல்ரெடி 10 டைம்ஸ் மல்டி பேக்கர். உனக்கு வேண்டான்னு தோணும்ல சில பேருக்கு. ஓகே சார், அது கேட்டிருக்காரு. ஓகே, இப்போ என்னென்னா எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா 10 டைம்ஸ் வந்துருச்சு, 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே 10 டைம்ஸ் வந்துருச்சு. இன்னொரு 2 இயர்ஸ் வச்சுருந்தா ஒரு 20 டைம்ஸ் வரணும். அப்படி வரலன்னா இன்றைக்கி அந்த 10 டைம்ஸை புக் பண்ணிட்டு வந்துட்டு வேறு ஏதாவது போட்டுக்க வேணும். ஓகே சார். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போதைக்கு வேணும். ஓகே சார், உங்கள் ஒப்பீனியன் என்ன சார் ஜியோ ஃபினான்ஸ் பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியோ ஃபைனான்ஸ் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு அவனுக்கே ஒன்றும் சரியாக பிடிபடாத. பிஸ்னஸ் பிடிபடட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆல்ரெடி இதை வந்து நான் டபுள் டிஜிட்டில் என் போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன், கூடவே சவுத் இந்தியன் பேங்க்கும் டாடா கேபிட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ராம் ராகவன்றவர் கேட்டிருக்காரு. பல வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே சார். அடுத்தது அமர் ராஜா பேட்டரி இண்டஸ்ட்ரி PE 37 இருக்குது, கன்சிடர் பண்ணலாம்.
அப்புறம் சார் போன வாரம் நீங்கள் வந்து அஸ்வின் நவீதுன்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அஸ்வின் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன், எனக்கு 19 வயசு, மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்ட் டைம் 1/3 கோல்டு, 1/3 பட்டாஸ் லிஸ்ட்டு, 1/3 நிஃப்டி. இதே மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்டே போங்க, உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அவர் பேர் வந்து அஸ்வின் சார். ஓகே. கார்த்திக்ன்றவர் கேட்டிருக்காரு, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு சார். அதை பற்றி என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளில கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகே சார். அடுத்தது ரத்னாஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என் பேர் சுந்தர், எனக்கு 18 வயசு ஆகுது, நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்னோட 1 கோடியை சேர்க்க எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணட்டும்? நான் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தைரியம் இருக்குது, முக்கியமாக வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. முதல் 25 லட்ச ரூபா ரொம்ப கஷ்டம். என்னைக்கு 25 லட்ச ரூபா ரீச் பண்ணுறீங்களோ என்ன பார்க்க வாங்க. என்னைக்கு 25 லட்ச ரூபா ரீச் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஆனந்த் சாரை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. ஓகே சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் இதை சொன்னதில்லை? முதல்ல அண்ணா மாதம் 10 ஒரே நாளைக்கு அப்பாட்டேருந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு என்கிட்ட வந்தால் வேணாம். ரெகுலராக ஸ்டடியாக இன்வெஸ்ட் பண்ணி 25 லட்ச ரூபா அப்புறம் வாங்க. ஓகே. அப்புறம் வந்து ஃபினாலெக்ஸ் கேபிள் சார், ஃபினாலெக்ஸ் கேபிள் என்ன பண்ணட்டும்ன்றது ராஜ்குமார்ன்றவர் கேட்டிருக்காரு. இப்போ அது வந்து ஏதோ ஒரு நியூஸில் இறங்கிட்டே இருக்குது. ஏன் இறங்கிட்டு இருக்குன்னா, இப்போ எல்லாரும் அதில் பூந்துருக்காங்க. அதானியும் அதில் பூந்துருக்குறான், இப்போ வந்து பிர்லாவும் அதில் பூந்துக்கிறான், அதனால ப்ராப்ளம். ஓகே சார். கெவின்றவர் கேட்டிருக்காரு, சார் என்கிட்ட சில்வர் ETF இல்லை, அதனால் நான் சில்வர் ETF இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? வானவே வேணும், இல்லாமல் இருக்கிறதே நல்லது. நல்லது. ஓகே சார். வருண் பெவரேஜ் சார், வருண் பெவரேஜ் பற்றி கேட்டிருக்காரு வெங்கடேஷ். பற்றி அதெல்லாம் வந்து அவனே வந்து பிராண்டை ஓன் பண்ணல. நாளைக்கு பெப்சி நீ கிடையாதுன்னு சொல்லிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். அடுத்தது பாலாஜி சேனல் சார், எனக்கு 22 வயசு, ஐ எம் ஏர்னிங் 15,000 rupees, மாதம் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபா, பட்டாஸ் லிஸ்ட்டில் மிச்சத்தை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 2,500 ரூபா நிஃப்டி, 2,500 ரூபா கோல்டு. 2,500 ரூபா நிஃப்டி, 2,500 ரூபா கோல்டு, பட்டாஸ் லிஸ்ட்டே வேண்டாம் இப்போதைக்கு, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சார், போன தடவை நீங்கள் வந்து நவீதுன்றவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயும் உண்மையிலேயே எல்லாரும் இதை சொல்கிறாங்களா, இல்லை அதை போட்டால் சார்ட் அந்த கேள்வியை கேட்டுடுறாங்கன்னு சொல்கிறாங்களான்னு தான் சொல்கிறாங்க. ஓகே சார். சார் ஐடிசி ரொம்ப நாளாக 400 ரூபாயிலேயே இருக்குது, அதனால் இன்னும் இல்லை கன்சிடர் பண்ணுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், ஃபைன். அதே மாதிரி இன்னொரு சுனில் ஐடிசியே தான் கேட்டிருக்காரு, என்னென்னா பல்காக 1000 ஷேர் வாங்கி வச்சிட்டேன் சார், ஒரு 5 வருஷத்துக்கு கம்முன்னு ஹோல்ட் பண்ணவா? பண்ணணும் தான், வேறு வழி இல்லை. ஓகே சார். ஸோ இதுதான் சார் இன்றைக்கான கேள்விகள். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, பட் டைம் ஆகிடுச்சு. இந்த கேள்விகள் அடுத்தடுத்து வர வாரங்கள் நான் கேட்குறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypage.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும், மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.